ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய அநாதி தீர்மானத்தினால் ஆண்டவரே, உம்முடைய அன்பின் நிமித்தம் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்று எங்களை ஒன்று கூடி சேர்த்த உம்முடைய மகா பெரிய அன்பிற்காய், இரக்கத்திற்காய், தயவிற்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்கள் அப்பா ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் ஆண்டவரே, அதை பஞ்சை போல மாற்றுகிற அப்பா தகப்பனே. உம்முடைய அன்பு அது எத்தனை பெரியதப்பா தகப்பனே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அன்பு கர்த்தாவே தகப்பனே, நீர் சிலுவையில் பேசிய கர்த்தாவே முதலாவது வார்த்தை அப்பா தகப்பனே அன்பு கர்த்தாவே அப்பா. மன்னிப்பு தகப்பனே. இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பு அப்பா. இந்த மன்னிப்பும் ரட்சிப்பும் ஆண்டவரே அன்பு இருந்தால் மாத்திரம் அப்பா எங்களுக்கு இது கிடைக்கும் ஆண்டவரே தகப்பனே. அப்பேற்பட்ட அன்பு கூர்ந்து தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது இரக்கம் வைத்து அப்பா அடியால் இந்த 3வது வருடமாக இந்த அன்பை பற்றி பேச, பராமரிப்பை பற்றி பேச அழைத்து உங்களுடைய கிருபைக்காய் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வார்த்தை பேச அடியால் எவ்வளவேனும் பாத்திர அல்ல அப்பா தகப்பனே. நீரப்பா ஒரு மனுஷன் 100 ஆடு வைத்திருந்தாப்பா, அதுல ஒரு ஆடு காணாமல் போனதப்பா. அதே நீர் அன்பு கூர்ந்து எவ்வளவாய் தேடி அரவணைத்தீரப்பா. அப்படியாய் அந்த காணாமல் போன, தவறி போன, வழி தப்பி போன அந்த ஆடுகள் தான் தகப்பனே நாங்கள் அப்பா தகப்பனே. நீரப்பா உம்மோடு எங்களை அரவணைத்து தகப்பனே எவ்வளவாய் பாதுகாத்து தகப்பனே, ஒரு கண் இமை காப்பது போல எங்களை பாதுகாக்கிறீரப்பா. எங்கள் காலில் அப்பா தவறாதபடி அப்பா இந்த உங்களுக்கு கரங்களால தாங்குகிறீர், ஏற்றுகிறீர் தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய அன்பு எத்தனை பெரியதப்பா, உங்களுடைய இரக்கம் எத்தனை பெரியதப்பா, உங்களுடைய காருண்யம் எத்தனை பெரியதப்பா தகப்பனே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா தகப்பனே. எங்கள் தலையில் இருக்கும் முடி ஒன்று கூட தரையில் விடாதபடிக்கு கர்த்தாவே அதைக்கு எண்ணி வைத்திருக்கிறீரப்பா. முடி அன்பு எத்தனை பெரியதப்பா. நீர் எவ்வளவோ எங்களை நேசிக்கிறீரப்பா. ஆனாலும் நாங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் அப்பா உண்மை சிலுவையில் அறைந்தப்பா உண்மை காயப்படுத்துகிறோம், துக்கப்படுத்துகிறோம் அப்பா. உண்மை வழிகளுக்குள்ள விழாவில் குத்துகிறோம் அப்பா. உன் தலையில் முள்முடி சூட்டுகிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிங்கப்பா. உம்முடைய அன்பைப்படி எங்களை மன்னிங்க, உம்முடைய இரக்கத்தின்படி எங்களை மன்னிங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. அடியாளுக்கு கர்த்தாவே இந்த வார்த்தையை பேச கொடுத்த எங்கள் போதகருக்கும் போதகர் அம்மாவுக்கும் எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்த சபை விசுவாசிகளுக்கும் அப்பா அப்பா அடியாளை அழைத்து உமக்கும் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் அப்பா தகப்பனே. இந்த வார்த்தை அப்பா மாமிசமாக புறப்பட்டு வராதபடிக்கு கர்த்தாவே பதத்திலிருந்து நீர் பேசி அந்த உன்னதமான வார்த்தை அப்பா, அந்த உன்னதமான அன்பு அப்பா வெளிப்படட்டும் ஆண்டவரே. கேட்கிறவங்க ஒருவரும் அப்பா வெறுமனே திரும்பி போகாதபடி ஆசீர்வதிங்க. அப்படியே செய்வதற்காக நன்றி 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 தரும். ரோமர் 5:19-20 வரைக்கும். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுத்தலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. அப்போ நம்மளுடைய பாவம் அதிகமா இருந்தபடியினால இயேசு சிலுவையில் தொங்கினார். அப்போ அந்த சிலுவையில தொங்கும் போது அவர் நம்முடைய கிருபையால நம்ம அவர் அன்பின் கிருபையால நம்மளை அழைக்கிறார். எப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை ஒருவனும் நிறைவேற்றவில்லை. ஆனால் இயேசு சிலுவையில நம்மை அன்பு கூர்ந்து ஒருவரிடத்திலும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில நிறைவேற்றினார்.
அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றியது எப்படி என்றால், நம்ம எல்லோருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், பாடுகள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தம், இரக்கத்தின் நிமித்தம், கிருபையின் நிமித்தம் சிலுவையில் தன்னை கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார். அவர் வெளியேறி பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை அந்த இரத்தத்தால நம்மளை சம்பாதித்தார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் சம்பாதித்தார். எப்படி என்றால், சிலுவையில இயேசு பேசிய 3வது வார்த்தை பராமரிப்பு. யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷரையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவரை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இயேசு சிலுவையில அநேகரை, அந்த சிலுவையில துக்கம் பட்டாலும் வேதனைப்பட்டாலும் அநேகரை அவர் கண்ணோக்கி தன்னிடமாய் தன்னை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற தாயுடைய உள்ளம் எவ்வளவாய் துக்கம் அடைகிறது, வேதனைப்படுகிறது என்று ஆண்டவர் அதை உணர்ந்து தன் தாயை கனப்படுத்தினார். அப்போ கனப்படுத்தினார் எப்படின்னா, ஆவியின் கனிகள் அன்பு. தன் தாயும் தகப்பனையும் கனப்படுத்தும் போது அந்த பிள்ளையினுடைய ஆயுசு நாட்கள் பெருகப்படும்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அப்படியே தன் தாயினுடைய துக்கத்தை கண்டு தன் தாயை நிற்கதியாய் விடாமல் அந்த சிலுவையில மறிக்கும் நேரத்திலும் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை அவர் செய்தார் என்று நம்ம இந்த வேதத்துல வாசிக்கிறோம். அதனாலதான் ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். தனக்கு அன்பாயிருந்த சீஷனை நோக்கி யோவானிடம் அதோ உன் தாய் என்று அவரை தன்னை அந்த அன்பை ஒப்பு கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இயேசு சிலுவையில் தன் தாய் அன்பு கூர்ந்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி பிழையாகிய நம்மளை பார்த்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் உங்களுடைய தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். உங்கள் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு முடியாத நேரத்திலையும் அவர்களை பேச்சை அசட்டை பண்ணாதபடிக்கு அவர்களை பாதுகாத்து பராமரித்து அரவணைக்க வேண்டும்னு ஆண்டவர் நம்மளுக்கு இதுல கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, யோவான் 15:13, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் என்ன பண்ணணுமா, நம்ம அன்பு கூறணும். ரோமர் 13:8 ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறொன்றிலும் ஒருவனுக்கும் நம்ம கடன் படாது இருக்கணும். அப்போ நம்ம எதிலையும் கடன் படக்கூடாது. அப்போ மற்றவர்களுக்கு நம்ம அன்பு செலுத்துறதுல மாத்திரதான் என்ன பண்ணிருக்கணும், நம்ம கடனாளியா இருக்கணும்ட்டு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். பிறரிடத்தில் அன்பு கூறுவது நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களா பிள்ளைகளாக நாமும் இருப்போம். அப்போ யோவான் 13:35, நீங்கள் ஒருவரை ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். ஆமென். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று எப்படி மற்றவங்களுக்கு தெரியும்னா, நம்ம அன்பு கூறுகிற மாத்திரம்தான் தெரியும். ஏன்னா அன்பு அப்பேற்பட்ட விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற அன்பை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம உபயோகப்படுத்தும் போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று நம்ம அங்கீகரிக்கப்படுவோம் என்று ஆண்டவர் நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ அவருடைய கல்வாரி ரத்தத்தாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. யாக்கோபு எடுத்துக்காட்டு, யாக்கோபு எப்படி அன்பு கூறாருன்னா, யாக்கோபுடைய மகன் யோசேப்பு தன் குடும்பத்தின் மேல அன்பு வைத்ததுனால அவரு ரொம்ப நாள் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருந்தாலும்
அவர் அந்த அன்பின் நிமித்தமாக அந்த குடும்பத்தை நினைவு கூர்ந்து அவர் சேர்த்து கொள்ள சித்தம் கொண்டவராக இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு கஷ்டமான சூழ்நிலை, வறுமையின் மத்தியில் அந்த குடும்பம் இருக்கும்போது யோசேப்பு அந்த குடும்பத்தை அன்பு கூர்ந்து அந்த குடும்பத்திற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நிறைவாய் அதை கருதுகிறார் ஆண்டவர். அப்போ அப்படியாய் நம்ம ஆண்டவர் மற்றவங்களை அன்பு கூற பிள்ளைகளாக இருக்க வேணும். அப்போ யோபு தன் பிள்ளைகள் மீது அன்பு கூறுவதின் நிமித்தம் தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இடத்துல பலி செலுத்தினார், மன்னிப்பு கேட்டார். அப்போ யாக்கோபு, யோசேப்பு, எஸ்தர் ராஜாத்தி தன் ஜனத்தின் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் ராஜாவிடத்துல தன் உயிரையும் மேலான அன்பு வைத்து தன் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பின் நிமித்தம் தன் ஜனத்துக்காக ராஜாவிடத்துல போயிட்டு ராஜாவுக்கு போய் பேச தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த அன்புன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இப்போ அந்த அன்பு விலையேறு பெற்றது, அது விலை மதிப்பற்றது. இயேசுடைய தாயார் சிலுவையில தன்னுடைய மகன் தொங்கிக் கொண்டிருக்கும்போது, சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் போது இரத்தத்தால ஒவ்வொரு சொட்டு இரத்தத்தையும் அந்த தாயார் பார்த்து தன்னுடைய சிறு வயது முதல் எவ்வளவாய் அந்த குழந்தை தூக்கி எடுத்து வளர்த்திருப்பார்கள் என்று நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படி பார்த்து தன் தாய் எவ்வளோ துக்கித்து கொண்டிருக்கும் போது அந்த தாயினுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள் எவ்வளவாய் பதறி இருக்கும். அந்த பதறுதலின் அன்பை இயேசு கண்டு தன் தாயாருக்கு செய்த அந்த அன்பை, அவர் பராமரித்த விதத்தை பிள்ளைகளாகிய நாமும் பிதா இயேசு கிறிஸ்து நமக்காக எப்படி சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக அறையப்பட்டாரோ, சிலுவையில நியாய பிரமாணத்தை பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினாரோ, நாம இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல எதிர்பார்த்த அவருக்கு பிரியமான பிள்ளைகளால் நாம் நடந்து கொள்ளும்படி இந்த நாள்ல நாம ஒப்பு கொடுப்போம். இப்படி ஒப்பு கொடுப்போம்னா ரோமர் 8:38-39 மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காலங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டார் என்று நாம் ஒவ்வொரும் உறுதி கொள்ள வேண்டும். ஆமென். இந்த நாள்ல இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்தார் அப்படின்னு மன்னித்து ரட்சித்து அவரிடத்துல அன்பு கூர்ந்து நம்மை அவர் கிட்ட சேர்த்து கொண்டார். உண்மையிலே நாம் அவரிடத்துல வந்த பிள்ளைகள் பாக்கியம் பெற்ற பிள்ளைகள். எப்படின்னா சிலுவையில எப்படி தன்னுடைய தாயாருடைய இருதயத்தை தேவன் பார்த்தாரோ அதுபோல குழந்தை இல்லாமல் இருந்து நான் இந்த சபைக்கு வாய் திறந்து கூட நான் எதையுமே வேண்டல. அப்ப இருதயத்திலே துக்கப்பட்டு வியாகுலப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கின நேரத்துல சகல ஜனங்களை காட்டில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகம் 7:14 ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆடு மாடாவது மரச்செடி கொடியாவது மலடியா இருப்பதில்லை என்று எனக்கு வாக்கு கொடுத்தார். அப்போ அவர் அன்னைக்கு மாத்திரம் அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இன்னைக்கும் ஜீவனுள்ள தேவனாய் இருந்து உயிருள்ள தேவனாய் இருந்து தன் இருதயத்தை ஊற்றி யாரெல்லாம் எதற்காக வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்களுடைய இருதயத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாய் இருந்து 15 வருடமா குழந்தை இல்லாத எனக்கு ஒரே ஒரு மாசத்துல பெண் குழந்தை பிறக்க செய்தார். அது எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் எவ்வளவோ நம்ம இடத்துல அன்பு கூறுறாரு பாருங்க. அப்போ ஒரு சின்ன காரியானாலும் நம்ம உருக்கத்தோடு ஒரு உள்ள ஆழத்திலிருந்து உண்மையா அவரை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அவர் சமீபமா இருக்கிறார். அப்போ எல்லாரும் இந்த குழந்தை ஊசி போட்டு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அதன் மத்தியில ஆண்டவரே இந்த ஜனங்கள் மத்தியில ஒரு ஆண் குழந்தை இருக்காங்கப்பா, இந்த ஜனங்கள் மத்தியில பெற்றெடுக்கணும்னு சொல்லிட்டு உண்மையிலே உருக்கமா அழுது ஜெபிக்கும் போது அதே 1.5 வருஷத்துல மகனை பெற்றெடுக்க உதவி செய்தார். அப்போ எப்பவுமே நம்ம கூட இருந்து நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்ப
நம்ம மீது அன்பு கூறுகிற தேவன் என்று நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருந்தார். இந்த அன்பை, இந்த எப்பேற்பட்ட ஆண்டவரை ஒரு நாளும் விட்டு விலகாதபடிக்கு நம்ம விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் அவரோடு கூட இருப்போமாக. ஆமென். Hallelujah. Praise the Lord.